ஹலோ வணக்கம் அனைவருக்கும். எடிட்டோரியலில் கண்டினியூ பண்ணுவோம். தேர் வேர் ப்ராமிசஸ் டு இன்க்ரீஸ். முன்னாடி பார்த்தோம், மோடி வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காப்புல, அவ்வளோதான். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த வார்த்தைக்கு தேர். தேர் வந்துருச்சுனால சப்ஜெக்ட் பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். ஏன் தேர் வேர் ப்ராமிசஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னா, ப்ராமிசஸ் தான் சப்ஜெக்ட். தேருங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே சப்ஜெக்ட் பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். சொல்லி கொடுத்துருக்கேன். தேர் வந்துருச்சுனாலே பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். தேர் பாருங்க, தேர் இஸ் அ பாய்னு போடுவோம். அதே மாதிரி தேர் ஆர் பாய்ஸ்னு போடுவோம். தேர் வந்துச்சுன்னா வேர்புக்கு பின்னாடி தான் சப்ஜெக்ட் இருக்கும். வேர்பு தேர் சப்ஜெக்ட் கிடையாது, தேரை போட்டுட்டு இங்கிட்டு போட்ட வேண்டியதான், பாய் தான் சப்ஜெக்ட். அதே மாதிரி ஆறு வேர்பு தேர் சப்ஜெக்ட் கிடையாது, பின்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட், பாய்ஸ் தான் சப்ஜெக்ட். சரியா? ஸோ பாய் இருக்கிறதுனால இஸ்ஸு, பாய்ஸ் இருக்கிறதுனால ஆர். அதே கதை தான் இங்கே. தேர் வேர் மெஷர்ஸ். வேர் மெஷர்ஸ் பாஸ்டில் சொல்கிறாங்க. சரியா? measures to increase 2 plus v1 to increase வாட்ங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணா அது ஆப்ஜெக்ட் டு இன்க்ரீஸ் நான் ஃபைனைட் வேர்ப், இதுடைய ஆப்ஜெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதுதான்னு பாருங்க. டு இன்க்ரீஸ் வாட்? நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 500 ஜிகாவாட்ஸ். டு டெஸ்டினேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும்? 500 ஜிகாவாட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 500 ஜிகாவாட்ஸ். அடுத்தது மீட். எப்போவுமே கிளாஸ்ல கேட்பேன், ஜிகாவாட்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டா மீட்டுன்னு வாங்க. ஜிகாவாட்ஸுக்கு அப்புறம் மீட் இல்லை, ஜிகாவாட்ஸுக்கு அப்புறம் இப்போ குட்டியாக ஒன்று இருக்குது. எடிட்டோரியலில் இது இருக்கும், டெஸ்ட்டில் இது இருக்காது. இருந்தாலும் எடிட்டோரியலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்துடும். ஜிகாவாட்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குது? கமா இருக்குது. கமாவும் ஆண்டும் ஒன்று தான். சரியா? பின்னாடி என்ன இருக்கு? v1 இருக்குது. அப்படின்னா என்னதுன்னா, இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. டு இன்க்ரீஸ் டேஷ் டேஷ் டேஷ். அப்புறம் அதே மாதிரி டு மீட் தான். அந்த டூ எழுதாம வெறும் மீட் எழுதிக்கலாம். இதுக்கு பார்த்தா பேரலலிசம்னு சொல்லி கொடுப்பாங்க. முன்னாடி கமாக்கு முன்னாடின்னு சொல்லிட்டேன். கமாவும் ஆண்டும் ஒன்று தான். இது ரெண்டுக்கும் பின்னாடி, முன்னாடி பார்க்கக்கூடாது. கமாக்கு பின்னாடி என்ன இருக்கு? v1. அப்ப கமாக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? v1. கமாக்கு பின்னாடி v1 இருக்கா? மீட்னு. அப்ப கமாக்கு முன்னாடி v1 இருக்கணும், இன்க்ரீஸ் இருக்கு. இப்போ மீட் வாட்? 50% எனர்ஜி ஃப்ரம் ரெனியூவல் எனர்ஜி. அப்போ என்ன பண்ணணும்? நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டியை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து வர்ற எனர்ஜி 50% அதை மீட் பண்ணணும். இப்போ பாருங்க, திரும்ப எனர்ஜிக்கு பின்னாடி என்ன இருக்கு? கமா இருக்கு. எனர்ஜிக்கு பின்னாடி என்ன இருக்கு? கமா இருக்கு. இப்போ திரும்ப ரெடியூஸ் v1, கமாக்கு பின்னாடி v1, ஸோ கமாக்கு முன்னாடியும் v1. அப்போ இன்க்ரீஸ், கலர் மாற்றுவோம், கலர் அடிப்போம். இன்க்ரீஸ், மீட், ரெடியூஸ் அண்ட் பிரிங். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? v1 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 அழகா இருக்கு. சரியா? இன்க்ரீஸ், மீட், ரெடியூஸ், பிரிங். பிரிங் இல்லை, பிரிங் டவுன்னு சேர்த்து. பிரிங் டவுன் கொண்டு கீழே கொண்டு வர்றது, பிரிங் அப் மேலே கொண்டு வர்றது. ஒருத்தங்களை வளர்க்குறது கூட பிரிங் அப் தான். brought up பேரண்ட்ஸ் பிரிங் அப் தேர் சில்ட்ரன். வளர்க்குறது, மேலே கொண்டு வர்றது. பிரிங் டவுன் கீழே கொண்டு போகிறது. இன்க்ரீஸ் பண்ணணும், மீட் பண்ணணும், அப்புறம் ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் எமிஷன்ஸ். எதை ரெடியூஸ் பண்ணணும்? எமிஷன்ஸ். ரெடியூஸ் வாட்? மீட் வாட்? 50% எனர்ஜி. இது மீட். இது மீட்டுடைய ஆப்ஜெக்ட். இன்க்ரீஸ் உடைய ஆப்ஜெக்ட் நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி. மீட் வாட்? 50% எனர்ஜி. ரெடியூஸ் வாட்? எமிஷன்ஸ் பை ப்ரிப்போர்ஷன் 1 பில்லியன் டன்ஸ் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். அப்புறம் கடைசி அண்ட் பிரிங் டவுன். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, டேஷ் எங்கே இருக்கும்னு நான் சொல்கிறேன்.
டேஷ் எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கும்னு வச்சுக்கோ. இதுதான் ஒரு ஃபில்லரு கொஸ்டின், ஒரு ஃபில்லரு கொஸ்டின். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் கார்பன்ஸ் அண்ட் எக்கனாமிஸ், ஐயோ இது வரைக்கும் அந்த அந்த 2030 வரைக்கும் என்னது உங்களுடைய சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? 2030 வரைக்கும் தான் உங்களுடைய சென்டென்ஸை நாம எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த டேஷ்ல வச்சிருக்காங்க, இங்கதான் டேஷ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆட்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன், என்ன பண்ணணும்னு பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஃபில்லர் கொஸ்டின் 2030 வரைக்கும். டேஷ் எங்க வச்சாச்சு? இங்கதான் டேஷ். ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். சரியா? ஆப்ஷன் கொடுக்குறேன். எலவேட், எலவேட். சரியா? எலவேட் ஒரு ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன் டிக்ரீசிங் ஒரு ஆப்ஷன். சரியா? பில்லர்னா நல்லா புரிஞ்சுக்க, மீனிங் தெரிஞ்சாதான் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது, போட முடியாது. சரியா? ஆப்ஷன் வந்துட்டு எலவேட்டு, டிக்ரீசிங் இதெல்லாம் எழுதிருங்க. எலவேட்டு, டிக்ரீசிங் இதெல்லாம் போட்டோம். இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரலாம். எலவேட்டு போடுறோம், டிக்ரீசிங் போடுறோம், ஃபைட்டு போடுறோம், ஃபைட்டு. ஃபைட் அப்புறம் ரெடியூஸ். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்க பாருங்க, ரினியூவபிள் எனர்ஜி டிமாண்ட்ஸ் மீட் பண்ணணும், ரினியூவபிள் எனர்ஜி டிமாண்ட்ஸ் மீட் பண்ணணும்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, எக்கனாமியுடைய கார்பன் இன்டென்சிட்டியை குறைக்கணும். அப்போ இது லைன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் இது என்ன? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் நான் fossil fuel energy capacity. அதுதான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? இன்க்ரீஸ் நான் fossil fuel energy capacity ஃபர்ஸ்ட். அடுத்தது மீட் 50% எனர்ஜி ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி செகண்ட், இது ரெண்டாவது. அடுத்தது கார்பன் இன்டென்சிட்டியை 45% கீழே குறைக்கணுங்கிறது மூணாவது. இது எல்லாமே கிரீனா பேசிட்டு இருக்கோம். அப்பதான் கிரீன் எனர்ஜி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், ரினியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ எமிஷன்ஸ் என்ன பண்ணணும்? நெகட்டிவான வார்த்தை, எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை நெகட்டிவா தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த எலவேட் வராது. எமிஷன்ஸை ஃபைட் பண்ண முடியாது. 1 பில்லியன் டன்ஸ்ல எமிஷன்ஸை ஃபைட் பண்ண முடியாது. டிக்ரீஸ் பண்ணலாம் இல்லை ரெடியூஸ் பண்ணலாம். இங்க டிக்ரீசிங் இல்லை ரெடியூசிங் இது ரெண்டுமே நெகட்டிவான வார்த்தை. டிக்ரீஸுங்கிறது V1 ING, ரெடியூஸுங்கிறது V1. இந்த இடத்துல இங்கே V1, இங்கே V1, இங்கே V1, அதனால இங்கேயும் V1. சரியா? அப்ப இன்க்ரீஸ், மீட், ரெடியூஸ், பிரிங் டவுன் இதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் டெஸ்ட்ல பயங்கரமா யூஸ் ஆகும், பயங்கரமா யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இதெல்லாம் க்ளோஸ் டெஸ்ட்ல யூஸ் ஆகிற ஏரியா. அடுத்து ஃபைனலி கடைசியா பிஎம் ஒன்று பண்றாரு. இங்க பாருங்க, த பிஎம்னு வருது. முன்னாடி என்ன வந்திருக்கும்னா பிரைம் மினிஸ்டர் யாரு? பிஎம் நரேந்திர மோடி அப்படின்னு முழு பேர் வந்திருக்கும். முதல்ல இந்த வந்திருக்கா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ்டு தட்
ஃபர்ஸ்ட் முழு பேர் வரும், அப்புறம் வெறும் பிஎம்னு சுருக்கிடுவாங்க. கடைசியா பிஎம் மேட் த மச் அவைட்டட் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்ங்கிறது நவுன், மேடு வேர்பு, இது ஆப்ஜெக்ட். எப்படிப்பட்ட டிக்ளரேஷன்? மச் அவைட்டட், ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட. ரொம்ப அவைட் பண்றதுன்னா வெயிட் பண்றது, ரொம்ப வெயிட் பண்ணப்பட்ட, அதிகமாக வெயிட் பண்ணப்பட்ட டிக்ளரேஷன். என்னது அப்படின்னா பின்னாடி இருக்கு. டு ரீச் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2070. 2070க்கு உள்ள, இங்கேயும் பாருங்க, பை 2030, பை 2070. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பைக்கு 3 மீனிங் இருக்கு. பைக்கு 3 மீனிங் இருக்கு, சரியா? பை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச மீனிங் பாசிவ். பை போட்டு தான் என்ன போடுவோம்? பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல டூவர் போடும் பைங்கிற வார்த்தை. ப்ரிப்போஷன் வீடியோல இது இருக்கு, சரியா? இன்னொன்னு பை பக்கத்துலன்னு அர்த்தம். ஹி வாக்டு பை மீ, நியர் பை, பை அப்படிங்கிறதெல்லாம் நியர் பை, பை, நியர் எல்லாமே ஒரே அர்த்தம், சரியா? ஹி வாக்டு பை மீ, ஹி வாக்டு நியர் மீ. மூணாவது பை என்னது அப்படின்னா விதின் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐ வில் ஃபினிஷ் த கிளாஸ் பை 10:30 அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10:30க்கு உள்ளன்னு அர்த்தம். 10:30க்கு உள்ள. பை 10:30 என்ன அர்த்தம்னா 10:30க்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். விதின் 10:30 அர்த்தம், சரியா? விதின் 10:30. அதே தான் இங்க 2070க்கு உள்ள நெட் ஜீரோ எமிஷன்ஸ். டோட்டல் எமிஷன்ஸ் என்னது? ஜீரோவா நாங்க கொண்டு வந்துருவோம்னு சொல்றேன். தி அனௌன்ஸ்மெண்ட். The announcement came as a surprise அப்படிங்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கேம் verb எப்படி சர்ப்ரைஸ் ஆக வந்துச்சு. ஆஸ்ங்கிறது இங்க ப்ரிப்போஷனா வந்திருக்கு. as a surprise இதையும் சொல்லி தந்துடுறேன். as ப்ரிப்போஷனாவும் வரும், கன்ஜங்ஷனாவும் வரும். asங்கிற வார்த்தை ப்ரிப்போஷனாவும் வரும், கன்ஜங்ஷனாவும் வரும், சரியா? as ப்ரிப்போஷனா வந்துச்சுன்னா இதை போல, இதை போல இல்ல இதாகன்ட்டு வரும். சர்ப்ரைஸ் ஆக வந்துச்சுன்னு சொல்றோம்ல, சர்ப்ரைஸ் போல வந்துச்சு. இட் கேம் லைக் a lion. இட் வேணா he came like a lion. அவன் லயன் போல வந்தான். இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம்? he came as a lion எழுதுவோம். he came as a lion, லயனாக இல்ல லயன் போல வந்தான். இந்த as preposition. as கன்ஜங்ஷனாவும் வரும், இது preposition, சரியா? as அப்ப preposition வரும், கன்ஜங்ஷனா வரும். கன்ஜங்ஷனா வரும்போது என்ன மீனிங்னா பிகாஸ் அப்படிங்கிற மீனிங். as he worked hard, as he worked hard, he passed. as he worked hard, he passed. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால அவன் பாஸ் ஆகிட்டான், சரியா? so because he worked hard, he passed. as he worked hard, he passed. ரெண்டு கரெக்ட் தான். இந்த as கன்ஜங்ஷன் மேலே எழுதிருக்கிற as ப்ரிப்போசிஷன் போல ஆக அப்படிங்கிற மீனிங்ல வருது ப்ரிப்போசிஷன். அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சர்ப்ரைஸாக வருது. அடுத்து பாருங்க, இந்த வார்த்தை தெரியாது நிறைய பேர். given that India had given no assurance to visiting Western climate negotiators before the conference and had not filed updated NDCs by the deadline last month. இதோட நம்ம படிச்சு முடிக்க போறோம், சரியா? இதோட இந்த வீடியோ முடிக்க போறோம். ஏன்னா இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சுக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் சர்ப்ரைஸா வருது. எதை பார்க்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் சர்ப்ரைஸ்னு சொல்றோம்? எதை பார்க்கும்போது given that, given இந்த வார்த்தைக்கு 4 மீனிங் இருக்கு. இது நான் சொல்லி கொடுத்துருக்கேனான்னு தெரியல. கன்சிடரிங் தட் அப்படிங்கிறது கிவன்கிற வார்த்தைக்கு 4 மீனிங் இருக்கு, சரியா? 3 மீனிங், 4 யூசேஜ் இருக்கு. given that India subject, had given verb,
ஏன் ஹேண்ட் கிவன்னா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா இது சிம்பிள் பாஸ்டா இருக்குது. 2 ஆக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். இந்தியா எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. அதை கன்சிடர் பண்ணும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சர்ப்ரைஸா வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றது இந்தியா அஷூரன்ஸ் கொடுக்குறது. தி அனௌன்ஸ்மெண்ட் வர்றது இந்தியா அஷூரன்ஸ் கொடுக்குறது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற ஆக்ஷன் அஷூரன்ஸ் கொடுக்கல. செகண்ட் ஆக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ 2 ஆக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். அப்போ had given no assurances, no adjective, assurances noun to visiting 2 plus v1 ing. இது ஏற்கனவே போன வீடியோல ஒன்று சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப பார்ப்போம். no assurance to அதுக்கு பின்னாடி v1 வருமா, v1 ing வருமா? 2க்கு பின்னாடி எப்போ v1 ing வரும் அப்படின்னா 2 v1 ing வரும்னா 2 ப்ரிப்போசிஷனா இருக்கணும். 2 ப்ரிப்போசிஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி v1 ing தான் வரும். 2 ப்ரிப்போசிஷனா இல்லை அப்படின்னா 2 ப்ரிப்போசிஷன் இல்லை அப்படின்னா 2க்கு பின்னாடி v1 வரும். இப்போ பார்ப்போம். இந்தியா gave no assurance to இப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். எந்த சென்டென்ஸ்னா நீங்க எடுத்துக்கலாம். அந்த சென்டென்ஸ் நீங்க முடிச்சு பார்க்கணும். சரியா? அதாவது இந்த வார்த்தையை எடுத்துக்கணும். அதுல இருக்கிற அஷூரன்ஸ் டு, நோ அஷூரன்ஸ் டு அப்படிங்கிற லைன் தான் அங்க இருக்கு. அதுக்கு பின்னாடி v1 v1 ing அப்படின்னு பார்க்கணும். இந்தியா had given no assurances to. இந்த சென்டென்ஸை முடிப்போமா, முடிச்சு பார்ப்போமா பின்னாடி என்ன வருதுன்ட்டு. இந்தியா கேவ் வேண்டாம், அதுல இருக்கிறதே அப்படியே எடுத்துக்கிடுவோமே. had given no assurances to me, to the people. இப்படிலாம் போடலாமா? போடலாம். இந்தியா had given no assurances to me, இந்தியா had given no assurances to the people. இப்படிலாம் போடலாம். இது ப்ரிப்போசிஷன், இது நவுன். இது ப்ரோனவுன். ஆக்சுவலா ப்ரோனவுன் நவுன் எல்லாம் ஒண்ணுதான். 2க்கு பின்னாடி நவுன் வருது அப்படின்னா இந்த 2 ஒரு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி தான் என்ன வரும்? நவுன் வரும். இதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது நல்லா புரியும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்காக இதை வேகமா சொல்றேன், அவ்வளவுதான். 2க்கு பின்னாடி நவுன் வந்துச்சுன்னா அந்த 2 ஒரு ப்ரிப்போசிஷன். அதுக்கு பின்னாடி நீங்க v1 ing போடும். 2ங்கிற வார்த்தை ப்ரிப்போஷனா வரும், இல்லைன்னா இன்ஃபினிட்டிவா வரும். ப்ரிப்போஷனா வந்துச்சுன்னா பின்னாடி நவுன் வரும், இன்ஃபினிட்டிவா வந்துச்சுன்னா பின்னாடி v1. இந்த நவுன் இடத்துல தான் என்ன வரும் அப்படின்னா v1 ing. ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். v1 ing நவுனா வரும், பேரு ஜெரண்ட். இந்தியா had given no assurances to me, to the people. கரெக்ட். அப்ப இந்த 2 ஒரு ப்ரிப்போசிஷன். அப்ப இதுக்கு பின்னாடி v1 ing தான் போடணும். v1 ing தான் போடணும். v1 ing தான் போட்டிருக்காங்க. புரியுதா? to visiting, western adjective, climate negotiators, negotiations அப்படின்னா பேச்சுவார்த்தைகள்னு அர்த்தம். முக்கியமான வார்த்தை நெகோஷியேஷன்ஸ், பேச்சுவார்த்தை. நெகோஷியேட்டர்ஸ், பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள். எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள்? கிளைமேட் நெகோஷியேட்டர்ஸ், கிளைமேட்டை பத்தின பேச்சுவார்த்தை நடத்துறவங்க. சரியா? ஸோ 2 விசிட்டிங், வெஸ்டர்ன் அட்ஜெக்டிவ், கிளைமேட் நெகோஷியேட்டர்ஸ்ங்கிறது நவுனு. பிஃபோர் இங்க ப்ரிப்போஷனா வந்துருக்கு, இங்க ப்ரிப்போஷனா வந்துருக்கு. கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி இந்தியா அஷூரன்ஸ் கொடுக்கல. யார்கிட்ட? வெஸ்டர்ன் கிளைமேட் நெகோஷியேட்டர்ஸ்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னா மேலை நாடுகள், ஃபாரின் நேஷன்ஸ், சில நாடுகள் இந்த கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட் கோல்ஸ் நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றவங்க தான் கிளைமேட் நெகோஷியேட்டர்ஸ். இப்போ யூஎஸ்ஏ எல்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த நாட்டுக்கு இந்த இது இருந்தால் நல்லா இருக்கும், நீங்க இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, அதாவது கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை ரெனியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்கன்னு பேசுவாங்க. ஸோ அவங்க தான் இந்த வெஸ்டர்ன் கிளைமேட் நெகோஷியேட்டர்ஸ். அவங்கள்ட்ட எந்த அஷூரன்ஸுமே கொடுக்கல எப்பவும் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி. சரியா?
கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல இந்தியா. அப்புறம் அண்ட் ஹேட் நாட் ஃபைல்டு, ஹேடுக்கு பின்னாடி V3 அண்ட் ஹேட் நாட் ஃபைல்டு. இங்க பாருங்க, ஹேண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஹேடு பிளஸ் V3. ஹேண்டுக்கு பின்னாடி ஹேடு பிளஸ் V3. ஹேண்டுக்கு முன்னாடி இருக்கா? ஹேடு பிளஸ் V3 இருக்கும், இங்கேயும் இருக்கும், இருந்தாதான் சரி. ஹேட் நாட் ஃபைல்டு வாட் அப்டேட்டட் NDCs. இந்த NDC என்னன்னு முன்னாடியே பார்த்தோம், அப்படிதானே? நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். NDCs என்ன பண்ணல? அப்டேட் பண்ணல. இப்போ எப்படிப்பட்ட NDCsங்கிறது, சாரி NDTs அப்டேட் பண்ண NDTs ஃபைல் பண்ணல, அப்லோட் பண்ணல, ஃபைல் பண்ணல. இப்போ அப்டேட்டடுங்கிறது V3 as adjective, இது நவுன். திரும்ப பாருங்க, பை தி டெட்லைன், டெட்லைனுக்குள்ள இவங்க என்ன பண்ணல? ஃபைலே பண்ணல. NDC அப்டேட் பண்ணி நம்ம ஆட்கள் ஃபைலே பண்ணல. வெஸ்டர்ன் கிளைமேட் நெகோசியேட்டர்ஸுக்கு எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. ஆனா நம்ம நரேந்திர மோடி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, டக்குன்னு போயிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டார். நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2070. 2070க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன்ஸ் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா தான் பின்னாடி இருக்கிற ரெண்டு காரணங்கள். ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னா, இவன் எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல, கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. அப்புறம் அப்டேட்டட் NDCs ஃபைலே பண்ணல டெட்லைனுக்குள்ள. ஆனா திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. சரியா? இந்த கிவன்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த கிவன்ங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டெஸ்ட்ல கண்டிப்பா வர்றது உறுதி, இந்த கிவன்ங்கிற வார்த்தை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த கிவன் வார்த்தைய கிளாஸ்ல 3 தடவை சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம மக்கள், அதாவது ஆஃப்லைன் கிளாஸ் மக்கள் மறக்கிறாங்க. அதனால இதை திரும்ப சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. சொல்லி கொடுத்துட்டே படிச்ச விஷயத்தை தான் திரும்பி படிக்கணும், படிச்ச கான்செப்டை தான் திரும்பிப்பா. சரியா? கிவன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், கொடுக்கிறது அப்படிங்கிற வேர்பா வரும். இந்த V3னால இந்த V3s அப்ஜெக்டிவா வரும். சரியா? இன்னொன்னு ப்ரிப்போசிஷனா வரும், கன்சிடரிங் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அர்த்தம் வந்து கன்சிடரிங். இது ரெண்டுமே கொடுக்கிறது தான். கிவ் கொடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான், இதுவும் கொடுக்கிறதுங்கிற அர்த்தம் தான். சரியா? ப்ரிப்போஷனா வரும்போது கன்சிடரிங்கிற மீனிங்ல வரும். 4வது நவுன் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் இல்ல அக்செப்டட் ட்ரூத். சென்டென்ஸ் எழுதுறேன், சென்டென்ஸ் எழுதும் போது உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, it is a given, it is a given that he will succeed. ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம், நான் என்ன சொல்றேன், it is a given that he will succeed அப்படின்னு அவர் பார்த்து சொல்றேன். இந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஆர்டிகல். இந்த கிவன்ங்கிறது தான் நவுனா வந்திருக்கு. கிவன் எப்படி வந்திருக்கு? நவுனா வந்திருக்கு. கிவன் நவுனா வந்திருக்கு. இட் இஸ் a given, it is an accepted fact, it is a reality. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் இட் இஸ் a given னு சொல்லுவோம். a given அப்படின்னு போட்டாங்கனாலே a truth, an accepted reality, கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றது. எது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றேன்? அவன் சக்சீட் ஆகுறது, அவன் சக்சஸ்ஃபுல் ஆகுறது கண்டிப்பாக உறுதியாக 100% நடக்கும். அதை சொல்றது தான் இட் இஸ் a given. சரியா? அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது verb, he has given a lecture. பாருங்க, given verb வந்துருக்கு. சரியா? he asked for the given notes.
இப்போ நான் கிளாஸ்ல வந்துட்டு சில நேரம் என்ன பண்ணுவேன்னா, சில கிளாஸ் சூப்பரா போகும். கிளாஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாஸ்ல எக்ஸாம்பிள்லாம் நல்லா தோணும், சூப்பரா போகும். நான் எடுத்த நோட்ஸை விட அவங்களுக்கு கிளாஸ் சூப்பரா எடுத்துருவேன். சில நேரம் இப்படி நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட போயிட்டு நோட்ஸை கேட்பேன். எந்த நோட்ஸு? கொடுக்கப்பட்ட நோட்ஸை கேட்பேன். சரியா? ஆஸ்ங்கிறது வேர்பு, நோட்ஸுங்கிறது நவுன். எப்படிப்பட்ட நோட்ஸு? கொடுக்கப்பட்ட நோட்ஸ். இது adjective. adjective. சரியா? V3 as adjective. கொடுக்கப்பட்ட நோட்ஸ். இதெல்லாம் இது ரெண்டும் ஈஸி. இது verb, இது V3 as adjective. இதுதான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். இதுல நவுன் accepted truth, accepted reality வருது. நாலாவது மீனிங் கன்சிடரிங் அப்படிங்கிறது. இப்ப நான் சொல்றேன், given the circumstances, சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சூழ்நிலைகளை கன்சிடர் பண்ணும்போது, கன்சிடரிங் அப்படிங்கிற மீனிங் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரிங், கிவனை தூக்கிட்டு கன்சிடரிங்னு நீங்க போட்டு பார்க்குறீங்க, அதே இது வரும். சரியா? அதே மீனிங் வரும். கன்சிடரிங் த சர்க்கம்ஸ்டான்சஸ் கன்சிடர் பண்ணும்போது he will not fail. சூழ்நிலைகள்லாம் பார்த்து நான் என்ன சொல்றேன், இவன் ஃபெயில் ஆக மாட்டான்னு சொல்றேன். சூழ்நிலைகள்லாம் பார்த்து நான் என்ன சொல்றேன், இவன் ஃபெயில் ஆக மாட்டான்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல கிவன்ங்கிறது கன்சிடரிங் அப்படிங்கிற மீனிங்ல வந்திருக்கு. கரெக்டா வந்திருக்கு. இங்க பாருங்க, கிவன் என்ன மீனிங்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சர்ப்ரைஸ். கன்சிடரிங் தட், இதை கன்சிடர் பண்ணி பார்க்குறோம். எதை கன்சிடர் பண்ணி பார்க்குறோம்? இந்தியா அஷூரன்ஸ் கொடுக்கல, டெட்லைன் அப்போ அப்டேட்டும் பண்ணல, அப்டேட் பண்ணதை ஃபைல் பண்ணல. சரியா? இதை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சர்ப்ரைஸ். போட்டாங்களா? இப்ப கிவன்ங்கிறது கன்சிடரிங் அப்படிங்கிற மீனிங்ல வருது. சரியா? ஓகே, இந்த கிளாஸுக்கு இது போதும். அடுத்து உடச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் போட்டு விடுறேன். அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சா நாம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. கமெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க. ரிவ்யூ என்ன இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா ட்ரை பண்றேன். என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லாமே இம்ப்ரூவ் பண்றேன்.